நான் செந்தமிழா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஎன்இஏனா என்ன, அதோட அட்மிஷன் ப்ராசஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா டிஎன்இஏனா என்ன, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் தான் டிஎன்இஏன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் பிஇ பிடெக் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ இது மூலியமாக வந்து அவங்க கவுன்சிலிங் வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இல்லைனா ப்ரைவேட் காலேஜ், ஸோ அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, வேறு எந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து கவுன்சிலிங் மூலியமாக தான் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். மீதி 35% தான் வந்து மேனேஜ்மெண்ட் மூலியமாக ஃபில் ஆகும். அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்த அப்புறம் டிஎன்இ என்ற போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து 8th to 12th வரையும் நம்ம எந்த ஸ்கூலில் படித்ததோ டீட்டெயில்ஸ்லாம் போடணும். அப்புறம் 12th மார்க்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோட இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தாங்களா அதோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதுக்காக வந்து இஎம்ஐஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நம்பர் போட்டுக்கணும். அது ஏன்னா ஸ்டூடெண்ட் 7.5 ரிசர்வேஷனில் வந்து வருவாங்க. யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் 6th to 12th வரையும் படித்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். ஃப்ரீ சீட்னா இன்க்ளூடிங் வந்து அவங்களோட அட்மிஷன் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த 7.5 ரிசர்வேஷன். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்காக மட்டும்தான். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பண்ணிட்ட அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees ஃபார் கம்யூனிட்டி வந்து ஓசி, எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, எஸ்சி, எஸ்சிஏ அண்டு எஸ்டிக்கு வந்து 250 rupees வந்து ஆகும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். நம்பர் உங்களுக்கு கிடச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் இருக்கும்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் வச்சு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. லிஸ்ட் வந்து எப்படி வந்து வெளியிடுவாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 100 மார்க்ஸ்க்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து 50 மார்க்ஸ்க்குமே சேர்ந்து மொத்தமாக 200க்கு கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க. இதுதான் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுறது. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்ட அப்புறம் என்ன நடக்குன்னா கவுன்சிலிங் நடக்கும். ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 கட்டமாக நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது கவுன்சிலிங்கில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இன்னொன்று வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன், எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த 3 பேருக்கு வந்து முன்னாடியே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நடக்கும். அது முடிஞ்சிட்ட அப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஜென்ரல் கவுன்சிலிங்ன்றது ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4, 4 ரவுண்ட் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து என்னென்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னா 200 to 180 வரையும் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கட் ஆஃப், அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நடந்துடும். ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 179 to 162 வரையும் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். 161 to 120 இருக்கிறவங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். 120 to 75 வரையும் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து 4th கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா இதில் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங், நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட், அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ், நெக்ஸ்ட் வந்து டிஎஃப்சி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து கட் ஆஃப் எடுத்தவங்களா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வேணும் அப்படின்றத அவங்க வந்து சாய்ஸ் பண்ணணும். இப்போ எவ்வளோ வந்து அதில் காலேஜ் நேம் வந்து இப்போ இருக்கிற எல்லா காலேஜ் நேமும் அவங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த காலேஜ் நேம் வேணும், ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிக் கொடுத்துக்கணும். செகண்ட் ப்ரெஃபரன்ஸ், தேர்ட் ப்ரெஃபரன்ஸ், மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு அவங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்த காலேஜ் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்த காலேஜ் கிடச்சுன்னா அது கூட அவங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். அதே போல் தான் கோர்ஸஸும் எது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் ப்ரெஃபரன்ஸ் வந்து அவங்களோட ப்ரெஃபரன்ஸ் அடிப்படையில் அவங்க வந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். முடிச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சாய்ஸ் லாக்கிங் இருக்கணும். ஸோ என்னென்னா நம்ம என்னென்ன குரூப்லாம் நம்ம வந்து டிக் கொடுத்துருக்கோம், எதுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா ஒரு வாட்டி எல்லாத்தையும் க்ராஸ் செக் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்ட அப்புறம் உங்களோட சாய்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ இது வந்து சப்மிட் கொடுத்துட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ என்னென்னா
உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜை வந்து செலக்ட் ஆகி அலாட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு வேளை வந்து கொடுக்காம இருக்கலாம். நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததும் கொடுத்துருக்கலாம், இல்லை லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததும் காலேஜ் சீட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் உங்களோட கம்யூனிட்டி மார்க்ஸ் பொறுத்து இந்த மாதிரி சீட் அலாட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஓகேவானா. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓகேனா அக்செப்ட் அண்ட் அக்செப்ட் த அலாட்மெண்ட் ஆர்டர்னு வந்து அக்செப்ட் கொடுத்துடணும். செகண்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் இல்லை, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா டிக்ளைன் கொடுத்துடணும். டிக்ளைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் போகிறேன்றது அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துடணும். தேர்ட் வந்து என்னென்னா நான் வந்து டிக்ளைன் கொடுத்துட்றேன், எனக்கு இந்த சீட் வேண்டாம், நான் வந்து இந்த கவுன்சிலிங் விட்டு குவிட் பண்ணிடுறேன்னு போட்டுடணும். ஸோ இது போட்டுட்டோன்னா அவ்வளோதான். ஸோ ஒரு வேளை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டை முடிச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது உங்களோட நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு ரவுண்டுக்கு வந்து நடக்கும். இருக்கிற ரவுண்டில் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து ஓகேவா அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேனா அது வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த காலேஜ்ன்றது கன்ஃபர்மேஷன் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அப்புறம் ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அடுத்து என்னென்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போயிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர், அதாவது சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் உங்களோட காலேஜ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அலர்ட் ஆகிடுச்சோ அந்த காலேஜ் வந்து ஸ்பெசிஃபைட் டேட்குள்ளே இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து 7 daysக்குள்ளே அந்த காலேஜ் நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை 7 daysக்கு அப்புறம் ஒரு 8th day நீங்கள் போகிறீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும்.